வாசுதேவா, தட்சகனை காப்பதாக வாக்களித்தேன். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முயல்வேன். தம்மை போல் காப்பதாக அர்ஜுனனும் வாக்களித்தான். இந்த ஜகத்தையே ஜெயம் கொள்ளும் சக்தியானது வில்லேந்தி நிற்கும் இந்த விஜயனிடம் உண்டு. மகாபாரத இதிகாசத்தில் ஈடு இணையற்ற வில்லாளன் என்றால் அது அர்ஜுனன் ஆவான். காண்டீபதாரி என போற்றப்படும் அர்ஜுனனைக் கண்டு தேவர்களும் பின்வாங்கியுள்ளனர். ஸ்ரீ கிருஷ்ணரோடு சேர்ந்து அர்ஜுனன் புரிந்த யுத்தத்தில் தேவர்களின் அரசன் தேவேந்திரன் இந்திரனே பின்வாங்கிய ஒரு கதை உண்டு. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அஸ்தினாபுரத்திலிருந்து பிரிந்து வந்த பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை வசிப்பிடமாக கொண்டு தர்மனின் தலைமையில் சிறப்பாக ஆண்டு வந்தனர். அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டனிடம் விடைபெற்று கேளிக்கைக்காக கானகத்திற்கு சென்று யமுனை கரைக்கு சென்றனர். மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்த வாசுதேவரையும் அர்ஜுனனையும் நோக்கி சூரியனை போல பிரகாசமுடைய ஒரு பிராமணன் வந்தான். அப்போது அந்த பிராமணர் இருவரிடமும், உலகத்தின் முதன்மையான இரு வீரர்களே, நீங்கள்தான் அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதை நான் அறிவேன். மேலும் அர்ஜுனன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பற்றி கூறிக்கொண்டே இருந்தான் அந்த பிராமணன். அர்ஜுனன் புகழ் மகிழ்ச்சியில் பெருமிதத்துடன் காணப்பட்டான். அப்போது அர்ஜுனன் பிராமணரிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், மறுக்காமல் தருகிறேன் என்றான். அப்போது பிராமணர் அர்ஜுனனிடம், பார்த்தா அகிலத்தின் சிறந்த வில்லாளனே, எனக்கு தேவையான உணவை பெற்றுத்தர முடியுமா என்றான். அப்போது அர்ஜுனன், என்ன உணவு வேண்டும் கேள், மறுக்காமல் தருகிறேன் என்றான். அப்போது பிராமணர், நான் சாதாரண உணவை உண்ண விரும்புவதில்லை, எனக்கு இந்த காண்டவவனத்தை உணவாக கொடுங்கள் என்றான். மேலும் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் பிராமணன் அல்ல, நெருப்பு கடவுள் அக்னிதேவன். எனக்கு ஏற்பட்ட சோகத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என கூறத் தொடங்கினார் அக்னிதேவன். ஸ்வேதகி என்ற மன்னன் தேவர்களுக்கு இணையான பலத்தையும் ஆற்றலையும் பெற எண்ணி துர்வாச முனிவரின் உதவியுடன் பல வேள்விகளை நடத்தி வந்தான். அந்த மன்னரின் வேள்வியில் அக்னிதேவனாகிய நான் 12 வருடங்களுக்கு தூய்மையாக்கப்பட்ட நெய்யை குடித்தேன். அளவுக்கதிகமான நெய் திகட்டி எனது பளபளப்பையும் பிரகாசத்தையும் இழந்து ஜீரணிக்காத நிலையை அடைந்தேன். இனியும் என் மேல் நெய் ஊற்றினால் ஜீரணிக்க முடியாது. இந்த ஜீரணாகதியை போக்க நான்முகன் பிரம்மதேவரிடம் ஆலோசனை வேண்டினேன். அவ்வாறு பிரம்மரின் அறிவுரையின் பேரில் இந்த காண்டவவனத்தை நான் உண்டால் அதிலுள்ள உயிரினங்களின் கொழுப்பினால் நான் இயல்பான தன்மையை அடைவேன். ஆகவே இந்த காண்டவவனத்தை எரிக்க முயன்றேன். ஆனால் அந்த காண்டவவனத்தை இந்திரதேவன் பாதுகாக்கின்றார். இந்திரனுக்கு ஒரு சமயத்தில் போரில் உதவிய நாகாரசன் தட்சகன் காண்டவவனத்தில் வாழ்வதால் இந்த வனத்தை இந்திரன் காக்கிறான். இங்கு பல உயிரினங்களும் தட்சகனின் பொருட்டு பாதுகாப்பாக இருக்கின்றன. நான் காண்டவவனத்தை எரிக்க முயலும் பொழுது மழையை பொழிகிறான் இந்திரன். எனவே எனது இந்த பசியை போக்க வேண்டுகிறேன் என்றார் அக்னிதேவன். அவ்வண்ணமே அக்னிதேவனின் கோரிக்கையை ஏற்றான் அர்ஜுனன். அக்னிதேவனுக்கு ஒரு கோரிக்கையும் விடுத்தான். என்னிடம் ஏராளமான தெய்வீக அஸ்திரங்கள் உள்ளன, ஆனால் இந்திரதேவனை எதிர்க்கும் அஸ்திரங்களை தாங்கும் வில் என்னிடம் இல்லை என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கிணங்க பெரும் சக்தியுடைய தேவர்களின் 100 வில்லுக்கு சமமான காண்டீபத்தையும் எடுக்க எடுக்க குறையாத அம்பு கணைகளையும் தெய்வீக வெள்ளை குதிரையுடன் தேரையும் கொடுத்தான் அக்னிதேவன். அக்கணமே அக்னிதேவன் காண்டவவனத்தை உண்ணத் தொடங்கினான். ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வனத்தின் எதிரெதிர் புறங்களில் நின்று காண்டவவனத்தில் உயிரினங்கள் தப்பிக்காதவாறு தடுத்து நின்றனர். பல உயிரினங்கள் இறக்கைகளும் உடலும் பொசுங்கி இறந்தன. காண்டவவனத்தின் ஏரிகளும் நெருப்பால் சுடப்பட்டு ஆமைகளும் மீன்களும் அழிந்தன. அந்த நெருப்பின் சீற்றம் விண்ணுலகத்தையும் எட்டியது. தேவர்களும் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகினர். உடனடியாக தேவர்கள் இந்திரனிடம் சென்றனர். அப்போது தேவர்கள் இந்திரனிடம், மரணமற்றவர்களின் தலைவா இந்திரா, அக்னி கீழிருக்கும் உயிரினங்களை எரிக்கின்றான். நீங்கள் பாதுகாக்கும் காண்டவவனத்தின் அழிவு வந்துவிட்டதா என முறையிட்டனர். கோபத்தின் உச்சியை அடைந்த தேவேந்திரன் காண்டவவனத்தின் மீது மழையை பெய்யத் தொடங்கினான். பெரும் அக்னியின் சீற்றத்தால் மலை பூ உலகில் விழுவதற்கு முன்பே வற்றி போயின. அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை கொண்டு இந்திரனின் மலையை தடுத்தான். அப்போது நாகர்களின் தலைவன் இந்திரனின் நண்பன் தட்சகன் அங்கில்லை, குருச்சேத்திர களத்திற்கு சென்றிருந்தான். ஆனால் தட்சகனின் பெரும் பலம் வாய்ந்த மகன் அஸ்வசேனன் அங்கு இருந்தான். அவனாலும் அர்ஜுனனை தாண்டி தப்பிக்க முடியவில்லை. அவனை காக்க நினைத்த அஸ்வசேனனின் தாய் நாகாயினி
அஸ்வசேனனை விழுங்கிவிட்டு ஆகாயத்தை நோக்கி எழுந்தாள். அப்போது அர்ஜுனன் தனது கணையால் நாகாயினி தலையை கொய்தான். அப்போது தனது நண்பனின் மகன் அஸ்வசேனனை காக்க நினைத்த இந்திரன் கடும் காற்றை எழுப்பி அர்ஜுனனின் நினைவை தவறச் செய்தான். அர்ஜுனன் சுயநினைவை இழந்த அந்த சமயத்தில் அஸ்வசேனன் தப்பியோடினான். இங்கு தப்பியோடிய அஸ்வசேனன் தனது தாயை கொன்ற அர்ஜுனனை பழிவாங்க அர்ஜுனனுக்கு எதிரியாக இருந்த கர்ணனை தஞ்சமடைந்தான். பின்னர் குருச்சேத்திர யுத்த சமயத்தில் அஸ்வசேனனை தனது வில்லில் செலுத்தி அர்ஜுனனை கர்ணன் கொல்ல முற்பட்டான். ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றினார் என்பது மகாபாரத கர்ண பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. அஸ்வசேனன் தப்பிய பிறகு தந்தை மகனுமான இந்திரன் மற்றும் அர்ஜுனனுக்கும் மோதல் ஏற்பட்டது. இடிமுழக்கம் ஏற்படுவது போல ஆயுதங்களை கொண்டு போரிட்டனர். அப்போது இந்திரன் பாறை கற்களை மலை போல பொழிந்தார். அதனால் வானத்தில் புழுதி மற்றும் இருள் சூழ்ந்து கொண்டது. அப்போது அந்த மேகங்களை விரட்ட வயவா என்ற அற்புத ஆயுதத்தை பயன்படுத்தி மேகங்களை விலக்கினான் அர்ஜுனன். இந்திரனுக்கு துணையாக சேர்ந்து போர் புரிந்து கொண்டிருந்த தேவர்களும் அசுரர்களும் அர்ஜுனன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பராக்கிரமத்தை கண்டு அச்சமுற்றனர். அளவிலா பலம் கொண்ட பல அசுரர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்கரத்தாலும் அர்ஜுனனின் காண்டீபமும் இடி முழக்கம் போல் ஓசை எழுப்பி தாக்கினார்கள். ஒருபுறம் காண்டவவனத்தை முழுமையாக அழித்து கொண்டிருந்தான் அக்னிதேவன். கிருஷ்ணர் மற்றும் அக்னியின் பலத்தால் எரிந்து கொண்டிருந்த கானகத்தை இனிமேல் காக்க முடியாது என தேவர்களும் அசுரர்களும் பின்வாங்கினர். காண்டவவாசிகளான தானவர்கள், ராட்சசர்கள், நாகர்கள், ஓநாய்கள், புலிகள், கரடிகள் மற்றும் மான்கள், பறவைகள் என அனைத்தையும் உண்டு தனது ஜீரணாகதியை போக்கிக் கொண்டிருந்தான் அக்னிதேவன். தேவர்கள் போரிடுவதை கைவிட்டதும் வடிவமற்ற ஒளியான அசரீரி ஒலித்தது. அசரீரி பேரொளியுடன், தேவேந்திரா, உனது நண்பனான தட்சகன் கொல்லப்படவில்லை. காண்டவவனம் எரியூட்டு முன்பே அவன் குருச்சேத்திரத்திற்கு சென்று விட்டான். வாசுதேவரும் அர்ஜுனனும் நரநாராயணர்கள் ஆவார்கள். போர்க்களத்தில் யாராலும் வீழ்த்தப்பட முடியாதவர்கள் என்பதை அறிவாயாக. அவர்களின் சக்தியை நீயும் அறிவாய். எனவே அனைத்து தேவர்களுடன் சேர்ந்து நீயும் இந்த இடத்தை விட்டு செல்வது உனக்கு தகுந்ததாகும். காண்டவவனத்தின் அழிவு விதியால் நிர்ணயிக்கப்பட்டது என்றது அந்த அசரீரி. தேவர்களின் தலைவன் இந்திரன் அசரீரியின் வார்த்தைகளை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு திரும்பினான். விலங்குகளின் கொழுப்பை குடித்த அக்னிதேவன் இயல்பு நிலைக்கு திரும்பி தனது பழைய அக்னியின் பிரகாசத்தை பெற்றான். இவ்வாறு அக்னிதேவன் இந்திரனால் காக்கப்பட்ட கானகத்தை அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரின் உதவியுடன் 15 நாட்களுக்கு எரித்தான். அந்த கானகம் எரிந்த பொழுது அக்னி அந்த கானகவாசிகளின் 6 பேரை மட்டுமே விட்டு வைத்தான். அவர்கள் யாரெனில் தட்சகனின் மகன் அஸ்வசேனன், மயன் மற்றும் 4 சாரங்க பறவைகள் ஆகிய 6 பேர் மட்டுமே ஆவார்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் வீடியோவை காண அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.